வியா நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஐடி கார்டுகளை இரண்டு பக்கமும் ஸ்கேன் செய்து ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி ஒன்றாக இணைப்பது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய ஐடி கார்டுகளை கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ண முதலில் ஸ்கேனர் மிஷினில் ஐடி கார்டின் ஃப்ரண்ட் பக்கத்தை வையுங்கள். அடுத்து ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் நீங்கள் என்னென்ன ஸ்கேனர் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். இதில் நான் எப்சன் L565ங்கிற ஸ்கேனர் மிஷினை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல உள்ள ப்ரிவியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கேனருக்குள்ளே வைத்திருக்கும் ஐடி கார்டானது ஷோ ஆகும். நான் ஏற்கனவே கிராப் பண்ண ஏரியா மட்டும் செலக்ட் ஆகி இருப்பதால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுக்கு தேவையான ஏரியாவை வீடியோவில் தெரிவது போல செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆனது ஸ்கேன் ஆகி ஃபோட்டோஷாப்புக்குள் வந்துடும். அடுத்து ஐடி கார்டின் பேக் சைடை ஸ்கேன் பண்ணி முன்பு ஸ்கேனரில் ஐடி கார்டு பேஜை வைத்தது போல பேக் சைடை வைத்துவிட்டு அதே போல ஸ்கேன் பண்ணிங்கன்னா பேக் சைடும் ஃபோட்டோஷாப்புக்குள் வந்துவிடும். இப்போது இரண்டும் தனித்தனி பேஜில் இருக்கும். இரண்டையும் ஒரே பேஜில் கொண்டு வருவது எப்படின்னு இப்போது பார்ப்போம். அதற்கு இந்த இடத்துல உள்ள ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஷோ ஆகும். இதில் ப்ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் பேப்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் A4 சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் கிரியேட் ஆகிடும். இந்த பேஜில் நாம் ஸ்கேன் பண்ண ஐடி கார்டை ஜாயின் பண்ண ஐடி கார்டின் ஃப்ரண்ட் பேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐடி கார்டானது சாய்வாக இருந்தால் அதை நேர் பண்ண Ctrl+Aவை அழுத்திட்டு Ctrl+T அழுத்தினீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பண்ணுவதற்கான பாயிண்ட்ஸ் ஷோ ஆகும். இதில் மவுஸை கார்னர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஒரு கர்வ் ஷோ ஆகும். மவுஸை அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா இது போல நகரும். ஐடி கார்டு நேராக வந்த பிறகு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்து கீபோர்டில் M ப்ரெஸ் பண்ணிட்டு இது போல நீங்கள் ஐடி கார்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+X ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐடி கார்டானது கட் ஆகும். இதை நாம் கிரியேட் பண்ண நியூ பேஜில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை மூவ் பண்ண கீபோர்டில் V பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். அடுத்து இதை பெருசு பண்ண Ctrl+T ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கார்னரில் இழுத்தீங்கன்னா பெரிதாகும். இதே போல் பேக் சைடு ஐடி கார்டையும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டும் ஒரே அளவில் இருப்பது போல செட் பண்ணிக்கோங்க. இரண்டும் இதில் தனித்தனி லேயராக இருக்கும். லேயர் 1 கிளிக் பண்ணிட்டு இந்த ஐடி கார்டின் ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணிக்க முடியும். அதே போல் பேக் சைடை மூவ் பண்ண இந்த லேயர் 2ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த இடத்துல உள்ள ஆட்டோ செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த இமேஜை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே டச் பண்ணிங்கனாவே லேயர் ஆனது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். அடுத்து இதை சேவ் பண்ண ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை JPG ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் இருக்கும். சேவ் பண்ணிட்ட பிறகு இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.